ஏற்கனவே இருந்த பொசிஷன் எந்த காரணம் கொண்டு மாறாது, பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ராகுகேது பெயர்ச்சி ஆயிடுச்சு, குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு, சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு, எல்லாருமே ஆயிட்டாங்க. ஐயா எங்களுக்கு நல்லது இருக்கின்ற நிலைமை அப்படியே வைத்து கொள்ளும். சனி பகவான் என்னென்ன கொடுக்கணுமோ அதை அனைத்தையுமே ராகு பகவான் கொடுப்பார், பயப்படவே தேவை. சுபமாக கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை நடைபெற போதும். இந்த தந்தை உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். தந்தையார் சொத்துக்களோ தந்தையார் இடத்துல கருத்து வேறுபாடுகளோ இந்த மாதத்தில் விலகக்கூடிய காலம். சூரியன் என்று சொல்லக்கூடியவர் நம்மளுக்கு 12ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு கூடியிருந்து அவர் விடவிட்டு 15 தேதிக்கு அப்புறம் நம்ம ராசிக்குள்ளே வரார். சுக்கிர பகவான் மெயினாக சொல்லப்போனால் சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது 5க்கும் 12க்கும் உடையவர். இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும், திருமண தடை என்பது இனிமேல் விலகக்கூடிய காலம். தலைமை சார்ந்த விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு மிதுன ராசிகாரங்களுக்கு ஏற்படுறதுக்கான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. வேலை இதுவரைக்கும் நாம் தொடர்ச்சியாக செய்து வந்த இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகளும் தேவை. ஒரு வேலைக்கு 2 வேலை செய்யறதுக்கான அமைப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய காலம். இந்த மாதம் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், 2 வீலரோ காரோ ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. அந்த செல்ஃப்ன்ற மாதிரி தன்னிச்சையாக நாம் செயல்படக்கூடிய அமைப்பு. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ஜூன் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இந்த 2025 ஜூன் மாதம், இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் மீனத்திலையும், காலபுருஷ தத்துவத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்துருவார். சூரிய பகவான் ரிஷபத்திலையும், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்தில் புதன் குரு சேர்க்கை பெற்றும், 4ஆம் இடம் என்று சொல்ல இடத்தில் செவ்வாய் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெயர்வதும், 5ஆம் அதாவது சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவரும் இடம்பெயர்ந்துட்டார். இதுவரைக்கும் இல்லாத ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் நம்மளுக்கு நடைபெற்றது போன மாதம். அந்த ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இளமையை வைத்து பார்த்து இந்த மாதத்தின் பலாபலங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? ஜூன் மாதம் 1/6/2025 முதல் 30/6/2025 வரைக்கும் நம்ம வாழ்க்கை தரம் உயராது. அதாவது மிதுன ராசிக்காரங்க ஏற்கனவே ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க. இதுவரைக்கும் தவறாக இருந்தவர்களோடு இனி புனிதமாக மாறக்கூடிய காலம் ஏற்பட போகுது. தப்பு பண்ணால் தண்டனை உறுதி, அதை முதல்ல தெரிஞ்சுக்கும். இந்த நேரத்தில் தவறான சிந்தனையோ தவறான பார்வையோ நாம் எடுத்துக்கொண்டால் தண்டனை என்பது உறுதியாகிவிடும். செல்வ வளங்கள் ஓரளவுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஐயா 5, 7, 9 மட்டும் எல்லாத்தையும் குரு ஜோசிகார் சொல்கிறாங்கன்னா அது மட்டும் பார்த்தால் மட்டும் போதாது. சனி பகவானுடைய பார்வை ரொம்ப முக்கியத்துவம். இந்த மாதம் ஸ்கின் அலர்ஜிலேருந்து அவங்க விடுபட போகிறாங்க. செவ்வாய் பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உடல் அமைப்பில் அந்த ஸ்கின் அலர்ஜிலேருந்து ஓரளவுக்கு 9ஆம் தேதிக்கு அப்புறம் விடுபடக்கூடிய காலங்கள் ஏற்படும். 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை பெறுவதால் அந்த பராக்கிரமம் அதிகரித்து கொண்டே இருக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் என்று சொல்லக்கூடிய தாயாராகட்டும், தாயார் சொந்தங்களாகட்டும், அவங்களுக்கு உடல் உபாதைகள் தருகின்ற அமைப்புகள் ஏற்படும். இந்த மாதம் சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய காலமும் உண்டு. இளைய சகோதரன் சகோதரிக்கிட்ட நாம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான அமைப்புகளும் ஏற்பட போகுது. சின்ன உபாதைகள் தாயாருக்கோ அல்லது நாம் சார்ந்த கூட பிறந்தவங்களுக்கோ அந்த ஏற்பாடுகள் வர்றதுக்கான அமைப்புகளும் ஏற்படும். செவ்வாயோடு சேரக்கூடிய கேது, செவ்வாயை போல தான் கேதுனே கொடுத்துருக்காங்க, சனியை போல தான் ராகு என்று கொடுத்துருக்காங்க. சனி பகவானும் அதை யார் வீட்டில் அமர்ந்திருக்காங்க? குருவோட வீட்டில் தான் அமர்ந்திருக்காங்க. கேந்திரம் பெறுகின்றது கிரகங்கள் லக்னத்திலேயோ அல்லது ராசியிலோ. 10ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல ராகு. ஏற்கனவே இருந்த பொசிஷன் எந்த காரணம் கொண்டு மாறாது, பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ராகுகேது பெயர்ச்சி ஆயிடுச்சு, குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு, சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு, எல்லாருமே ஆயிட்டாங்க. ஐயா எங்களுக்கு நல்லது இருக்கின்ற நிலைமை அப்படியே வைத்து கொள்ளும். சனி பகவான் என்னென்ன கொடுக்கணுமோ அதை அனைத்தையுமே ராகு பகவான் கொடுப்பார், பயப்படவே தேவை. சுபமாக கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை நடைபெற போகுது. இந்த தந்தை உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். தந்தையார் சொத்துக்களோ தந்தையார் இடத்துல கருத்து வேறுபாடுகளோ இந்த மாதத்தில் விலகக்கூடிய காலம். சூரியன் என்று சொல்லக்கூடியவர் நம்மளுக்கு 12ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு கூடியிருந்து அவர் விடவிட்டு 15 தேதிக்கு அப்புறம் நம்ம ராசிக்குள்ளே வரார். சுக்கிர பகவான் மெயினாக சொல்லப்போனால் சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது 5க்கும் 12க்கும் உடையவர். இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும், திருமண தடை என்பது இனிமேல் விலகக்கூடிய காலம். இந்த மாதமே நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் டக்குன்னு உடனுக்குடன்
கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் கதவு திறக்க போகுது நம்மளுக்கு. இறைவன் அதாவது தடுத்தாட்கொள்வார் என்று சொல்கிறோம் இல்லை, இறைவன் நம்மளுக்கு நவ கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறு, எல்லாமே ஒன்று தான். அவர் கொடுக்கறத இந்த கிரகங்கள் மூலியமாக தான் நம்மக்கிட்ட வந்து சேரும். இறைவன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கோட்டேஜ் கிரகங்களுடைய தாக்கத்தால் தான் நம்ம இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஜோசியம் சொல்கிறாருன்னா அவருடைய தாக்கங்கள் அது மாதிரி இருந்தால் தான் ஜோசியம் கூட சொல்ல முடியும். மிதன ராசி அதாவது எப்படி சொன்னால் நுட்பமான அறிவை பிடித்தவர்களுக்கு இப்பொழுது திருப்பியும் நுட்பமான அறிவை கொடுக்க போகிறான். ஒரு தலைமை பொறுப்பாளர் பதவி ஒன்று ஆலயம் சார்ந்த விஷயங்களையோ இல்லை கட்சி நிர்வாகத்தினுடைய நிலவிலையோ அவங்களுக்கு தலைமை பொறுப்பாளர் பதவி கிடைக்கிறதுக்கான அமைப்பாக இந்த மாதம் இருக்க போகுது. ஒரு ஆலயத்தை எடுத்து நடத்துறது, நிர்வாகப் பணியை நாம் எடுத்து தேர்வு செய்கிறது, இல்லை ஆலய பணியை நாமளே சீர் செய்யறதுக்கான அமைப்புகள் இதெல்லாம் நம்மளுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. இல்லை ஒரு சமுதாயமோ அல்லது சமுதாயத்தை சார்ந்த விஷயத்தில் தலைமை பொறுப்பாளராகவும் கட்சியில் பொறுப்புகள் வந்து சேரத்துக்கான அமைப்புகள் மிதுன ராசிக்கு இனி ஏற்புடைய காலமாக வரும். மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றன. உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதான் செய்யும் சாமி. கேதுவோடு சேரக்கூடிய செவ்வாய் இரத்தக்காரகன் அல்லவா, சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். தந்தை சார்ந்த இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. தந்தையின் உடல்நலத்தில் தந்தையார் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கோ தந்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கோ அல்லது தந்தையுடன் உடன் பிறந்தவங்களுக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அது மாதிரி சூழ்நிலையாக இருக்குது. இளைய சகோதரன் சகோதரி உறவிலையும் சற்று கவனத்தை எடுத்துக்கணும். வேலை அமைப்புகள் இனி தடையில்லாமல் நடக்கக்கூடிய காலம். சுக்கிர பகவான் 11 வந்துட்ட பிறகு செல்வங்கள் தடையில்லாமல் கிடைக்கும் ஐயா, அதில் எந்த குறை கிடையாது. அவரோட பார்வை நேரடியாக 5ஆம் இடத்துல பிறந்தால லக்ஷ்மி கடாட்சம் நம் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் வீடு கட்டி போட்டு கிரகப்பிரவேசம் போகிறதுக்கான அமைப்புகள் நிறைய ஏற்பட போகுது. தலைமை சார்ந்த விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு மிதுன ராசிகாரங்களுக்கு ஏற்படுறதுக்கான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. வேலை இதுவரைக்கும் நாம் தொடர்ச்சியாக செய்து வந்த இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகளும் தேடி, ஒரு வேலைக்கு 2 வேலை செய்யறதுக்கான அமைப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய காலம். இந்த மாதம் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், 2 வீலரோ காரோ ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. அந்த செல்ஃப்ன்ற மாதிரி தன்னிச்சையாக நாம் செயல்படக்கூடிய அமைப்பு. கொஞ்ச நாளைக்கு நாம் விடைவிட்டு வெளியில் போய் இருக்கலாமா ஐயா, இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் வேலையாகனா வேங்கனா மாற்றிக்கணும், இல்லை ஒரு மாதம் நாம் இடைவிட்டுட்டு லீவு விட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு போய் தனியாக இருந்து நான் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரையா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் நிறைய சுவாமி எனக்கு, என்னால் முடியல, நான் ஒரு 10 நாட்கள் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுது. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். எப்போனா ஒரு 15 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது ஐயா. வெளிப்புறம் அதாவது சுற்றுலா தலங்கள் செல்கிறதுக்கோ அல்லது இறைவனுடைய சன்னிதானத்துக்கு செல்கிறதுக்கோ சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்காக 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஊர் பயணங்கள் சுற்றுறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் அதாவது உயர்ந்த வயது உடையவர்கள், வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சளி தொந்தரவு, மார்பு சளி, இந்த மாதிரி விஷயங்கள், கழிவு பாதையில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு வருவதால் அந்த உடல் அமைப்பில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் திருப்பி கொடுக்குற மாதிரியே தெரியும். ஏதோ கொஞ்சம் நல்லதாக ஆன மாதிரி தெரிஞ்சு சாமி, திருப்பியும் பார்த்தா பழைய நிலைமை கொண்டு வந்துடுச்சையா, திருப்பி மாத்திரை தான் நான் எடுத்துக்கணும். ஆமாம், வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி அமைப்புகள் திரும்ப வரத்துக்கான அமைப்பு அதுதான். இருக்கின்ற இடத்தை அப்படியே ஃபில்லப் பண்ணுவாங்க. ஏற்கனவே இருந்தாரா அந்த பதவியில் திருப்பி கொஞ்ச நாள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி என்னங்க அவருக்கு பதவி கொடுக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பார்த்தா பதவி அவங்களுக்கே கொடுப்பாங்க. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகக்கூடிய காலமாக மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதும் காணப்படும் ஐயா. கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படியே இருந்து கொண்டே தான் இருக்கும், எந்த தலைவலியும் கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். யார் மூலியமாவது உதவி நம்மளுக்கு கிடைத்து கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான். உடல் அளவில் இருந்து வந்த அரிப்பு சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் விட்டு விலகிறதுக்கான அமைப்பு. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் இருந்திருந்தார் நீச்சகதியில். அப்பொழுது உடல் சார்ந்த விஷயமோ மனைவி சார்ந்த விஷயத்திலோ எரிச்சலாக இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருந்தது. பேச்சே கடுகடுன்னு தான் பேசுவாங்க, பேசினா அவங்கக்கிட்ட கத்தி மாதிரி ஒரு சொல்லாக வரும். இப்போ அந்த நிலைமையிலிருந்து மாறி ஓரளவுக்கு சாந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. ஓரளவுக்கு இருந்து வந்த தைரியம் இல்லாதவர்களும் இனிமேல் தைரியத்தோடு செயல்படக்கூடிய காலம். அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கோ அல்லது சொந்த தொழில் செய்யறதுக்கான அமைப்புகள் இனி தேடி வருகின்ற காலமாக அமையப்போது. குழந்தை பேறு சித்திக்கின்ற காலமாக இந்த மாதம் ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தி பார்க்கக்கூடிய காலமாகும். ஒருபடி உயர்ந்து காணப்பட போகிறோங்க ஐயா.
ஒருபடி குறைந்திருந்த காலம் எல்லாம் சென்றுவிட்டு இனி படிப்படியாக உயரக்கூடிய காலமாக மிதுன ராசிக்கு வரப்பொழுது வாரா கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க கொடுத்துட்டையா அதெல்லாம் எப்போ கிடைக்குன்னு தெரியல. இனிமேல் கிடைக்கக்கூடிய காலம்தான். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். நல்ல காலம் பிறக்கின்றது. மிதுன ராசிக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.